எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உக்ரைனின் அதிகார மையங்கள் மீது ரஷ்யா எந்நேரமும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தும் புதின் பகிரங்க அறிவிப்பு. கூரா டெஸ்டிங் சைட்டில் நேட்டோவுக்கு எதிராக 3 அணு ஆயுத ஏவுகணைகளை நிலைநிறுத்தும் ரஷ்ய அதிபர் புதின். ஐரோப்பிய கண்டத்துல மோதிக்கிட்டு இருக்கிற நேட்டோ ரஷ்யன் ஃபெடரேஷன் நாடுகளுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ்ல வர அப்டேட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு தகவலையும் விட்டுடாம நாங்க எல்லா தகவலையும் திரட்டி உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களையும் நாங்க டேகட் ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரஷ்யா 2ஆம் உலகப் போர் வெற்றி தினத்தை கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு வர வேளையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட 2ஆம் உலகப் போர் வெற்றி தினம் சம்பந்தமாகவும் நேட்டோ ரஷ்யா பிரச்சனைங்க சம்பந்தமாகவும் சில விஷயங்களை முன் வச்சு பேசியிருக்கிறாருங்க. மீடியாஸ் கிட்ட ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்த பேசியிருந்தாருன்னா, மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு ஈரான் போர் நடந்துட்டு வந்தாலும் உக்ரைன் ரஷ்யா போரை எப்படியாவது முடிவு கொண்டு வரணும்னு அமெரிக்கா அதுக்கான முயற்சிகளையும் தீவிரமாக தான் பண்ணிட்டு இருக்குது. அதோட முன்னெடுப்பாதான் சில நாளுக்கு முன்னாடி ஈரான் போர் உக்ரைன் போர் சம்பந்தமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோட 2 மணி நேரத்துக்கு மேல போன்ல பேச்சுவார்த்தை நடத்தினதா ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. இப்போதைக்கு ரஷ்யா விக்டரி டே பரேடை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால 3 நாளைக்கு மட்டும் உக்ரைனோட போர் நடத்த மாட்டேன்னு அவங்க தரப்புல சீஸ் ஃபயர் ஒன்ன அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான தகவல்ன்றது அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸுக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உக்ரைன் போர்ன்றது இதே மாதிரி வருஷ கணக்கில் நடந்துட்டு இருந்ததுன்னா அது ஒரு கட்டத்துல நேட்டோ ரஷ்யா போரா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிற விதமா முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி என்னால மட்டும்தான் அங்க போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்த முடியும்னு ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல வச்சு தன்னோட கருத்துங்களை ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காருங்க. இது மட்டும் இல்லாம உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம், அதுக்கப்புறம் நேட்டோ ரஷ்யா நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை பேசி சரி பண்றதுக்கு ட்ரம்ப் புதினை நேரில் சந்திக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கிறதா ஒயிட் ஹவுஸ் உறுதியா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா இந்த 2026ல ரஷ்யாவோட எப்படியும் ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அணு ஆயுதங்களை எக்கச்சக்கமா வச்சிருக்கிற ரஷ்யா அமெரிக்கான்ற இந்த 2 நாடுகளும் அணு ஆயுதங்களை அதிகமா உருவாக்காம இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அணு ஏவுகணைகளோட அளவை திட்டமா வச்சிருக்கிறதுக்காக 2 நாடுகளும் சேர்ந்துதான் இந்த ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. இப்ப உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால 2026ல இந்த ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுல 2 நாடுகளுக்கும் நிறைய பிரச்சனைகள்ன்றது இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரஷ்ய அதிபர் புதினை கோவப்படுத்தாம இந்த ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாருங்க. அதனாலதான் ரஷ்யாவை அதிகமா சீண்டாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொஞ்சம் அமைதியா இருக்கிறதாவும் சொல்லப்படுதுங்க. ஜூலை மாசம் 2026க்குள்ளார புதினை நேரில் சந்திச்சு உக்ரைன் ரஷ்யா போரை முடிக்க முடியுதோ இல்லையோ இந்த ஸ்டார்ட் ஒப்பந்தத்தையாவது புதுப்பிச்சுன்னு ட்ரம்ப் ஆசைப்படுறாருங்க. அதனாலதான் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு புதினுக்கு எதிரான கருத்துங்களை அதிகமா முன்வைக்காம ட்ரம்ப் கொஞ்சம் சாஃப்ட் டோன்லயே பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க பதிவு பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படிப்பட்ட நிலைமையில மே மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஒட்டுமொத்த ரஷ்யாவும் விக்டரி டே பரேடுக்கு முழு வீச்சில் தயாராயிட்டு இருந்தாங்க. 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி படைங்களை சோவியத் ரஷ்யா வீழ்த்தி வெற்றி அடைஞ்ச அந்த வெற்றி தினத்தை விக்டரி டேன்ற பேர்ல ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ரஷ்யா இப்ப 81வது வெற்றி தினமா விக்டரி டே பரேடை மே மாசம் 2026ல நடத்துறாங்க. மே 9, 2026ஆம் தேதி அன்னைக்கு ரஷ்யாவோட தலைநகரமா இருக்க மாஸ்கோவில் 14,000 ரஷ்ய வீரர்கள் அணிவகுக்க அணு ஆயுத ஏவுகணைகளுக்கு மத்தியில ரஷ்ய அதிபர் புதின் விக்டரி டே பரேடை முன்னிட்டு உரையாற்றுறாருங்க. ரஷ்யா இந்த விக்டரி டே பரேடை ஸ்மூத்தா நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மாஸ்கோ டார்கெட் பண்ணி தான் கடந்த ஒரு வாரமா அதிகமான அட்டாக் ட்ரோன்ஸ்களை அவங்களோட ராணுவம் ஏவிட்டு இருக்காங்க. மாஸ்கோன்றது ரஷ்ய அதிபர் மாளிகை இருக்கிற இடம் மட்டும் இல்லாம ரஷ்யாவோட அதிகார மையமே அங்கதான் செயல்பட்டு இருக்குதுங்க. அந்த காரணத்தினால ரஷ்யாவோட மற்ற நகரங்களை விட மாஸ்கோல ஹை செக்யூரிட்டின்றது எப்பவும் இருக்குங்க. ரஷ்யாவோட சர்ஃபேஸ் டு ஏர் அட்டாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேண்டசிர், S-300, S-400 மாதிரியான நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்த மாஸ்கோவில் தாங்க டிப்ளாய்மெண்ட் செய்யப்பட்டிருக்கும். இருந்தாலும் அதே மீறி தான் உக்ரைன் ஏவன சில ட்ரோன்ஸுங்க மாஸ்கோவோட அபார்ட்மெண்ட் மேலெல்லாம் போய் தாக்குதல் நடத்துச்சுங்க. இதன் காரணமா மேற்கத்திய ஊடகங்களும் உலகம் முழுக்க பல ஊடகங்கள் என்ன விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பாதுகாப்பு குறைபாடுன்றது ஏற்பட்டிருக்குது. அந்த காரணத்தினால ரஷ்ய அதிபர் புதின் இந்த விக்டரி டே பரேட்ல நேரில் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புங்க கம்மின்னு தான் பரவலா பேசப்பட்டுச்சுங்க. இப்படி பல யூகங்கள் பேசப்பட்டாலும் ரஷ்ய அதிபர் புதின் எல்லாத்தையும் தாண்டி ஹை செக்யூரிட்டியோட இப்ப விக்டரி டே பரேட்ல நேர்ல கலந்துகிட்டாரு. வீரர்களோட அணிவகுப்புக்கு மத்தியில ரஷ்ய அதிபர் புதின் நாட்டு மக்கள் கிட்ட என்ன விஷயத்தை உரையாற்றி இருந்தாருன்னா, 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி படைகளை வீழ்த்துறதுக்கு சோவியத் ரஷ்யாவோட வீரர்கள் எந்த அளவு தியாகம் செஞ்சிருக்காங்கன்றத மேற்கத்திய நாடுங்க மறந்துட்டாங்க. 2ஆம் உலக போர்ல பிரிட்டன்,
அமெரிக்கா நாடுகளுக்கு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சோ அதை விட பல மடங்கு இழப்பை தான் ரஷ்யா அன்னைக்கு சந்திச்சுது. இன்னைக்கு அதே மேற்கத்திய நாடுங்க 32 நாடுகளை ஒன்னா சேர்த்துக்கிட்டு நேட்டோ கூட்டமைப்பை வச்சு ரஷ்யன் ஃபெடரேஷனை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறாங்க. உக்ரைன் மண்ணில் ஆக்கிரமிப்பு சக்திகளா உள்ள நுழைஞ்சிருக்கிற நேட்டோ நாடுகளை வெளியேற்றுற வரைக்கும் ரஷ்யா கண்டிப்பா போர் நடத்தும்னு புதின் ஆவேசமா பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு எதிரான போர்ல வீரத்தோட செயல்பட்டு இருக்கிற ரஷ்ய படைகளுக்கு வாழ்த்து சொன்ன ரஷ்ய அதிபர் புதின் இந்த போர்ல ரஷ்ய படைகளோட ஆதரவோட ரஷ்யன் ஃபெடரேஷன் மகத்தான வெற்றியை பதிவு பண்ணும், அதுதான் மேற்கத்திய நாடுகளுக்கான என்னுடைய பதில்னு புதின் தெரிவிச்சிருக்கிறாருங்க. புதினுக்கு அடுத்ததா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க செர்ஜி லாரோவ் உக்ரைன் போர் சம்பந்தமா மிக முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறாருங்க. உக்ரைன் போர்ல நேட்டோவோட தலையீடு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு முடிவுரை எழுதுற விதமா ரஷ்யா இப்ப புது முடிவுகளை எடுத்திருக்கிறதா செர்ஜி லாரோவ் சொல்லியிருக்காருங்க. மே 15, 2026 உக்ரைன் நாட்டோட தலைநகரமா இருக்க கியூ நகரத்துல இருந்து நேட்டோ நாடுகளா இருக்க பிரிட்டன், அமெரிக்கா, இத்தாலி, அதுக்கப்புறம் ஜெர்மனி மாதிரியான நாடுகளோட எம்பசிஸ்ல இருக்கிற அந்த நாட்டோட ஊழியர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட டிப்ளமேட்ஸ் யாரும் உக்ரைன்ல இதுக்கு மேல இருக்கக்கூடாது. உடனடியாவே உக்ரைன் தலைநகர் கியூல இருந்து வெளிநாட்டு பிரதிநிதிங்க எல்லாருமே வெளியேறுங்கன்ற மாதிரி செர்ஜி லாரோவ் வார்னிங் கொடுத்திருக்காருங்க. இந்த திடீர் வார்னிங்ன்றது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்றதையும் கிரெம்ளின் தெளிவுபடுத்திருக்காங்க. கடந்த ஒரு மாசமா ரஷ்யாவோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறி வச்சு நேட்டோ ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தொடர் தாக்குதல் நடத்துறாங்க. இதுக்கான பதிலடியா உக்ரைனோட பல நகரங்களை குறி வச்சும் ஏர் ஸ்ட்ரைக்குங்களை ரஷ்யா நடத்திக்கிட்டு தான் இருக்குது. இதோட அடுத்த கட்டமா உக்ரைன் தலைநகர் கியூல அமைஞ்சிருக்கிற அந்த நாட்டோட அதிகார மையங்கள் எல்லாத்தையும் குறி வச்சு ரஷ்யா எந்த நேரமும் தாக்குதல் நடத்தும். அதனால உக்ரைன் தலைநகர் கியூல இருந்து வெளிநாட்டு சக்திங்க எல்லாரும் வெளியேறுங்கன்னு கிரெம்ளின் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கியூ நகரத்துல நேட்டோ நாடுகளோட எம்பசி செயல்பட்டு இருக்குது. அந்த எம்பசிஸ் மேலலாம் தாக்குதல் நடத்துவோம். அந்த நாட்டோட அதிபர் மாளிகை, அவங்களோட மிலிட்டரி கமாண்ட் சென்டர் உட்பட எதையுமே விட்டு வைக்காம நாங்க ஏவுகணைகளை வீசுவோம்னு ரஷ்யா வார்னிங் கொடுத்திருக்கிறதுனால உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு நடுவுல மட்டும் இல்லாம நேட்டோ நாடுகளுக்கு நடுவுலையும் பதற்றம் அதிகமா இருக்குதுங்க. இப்ப இருக்கிற நிலைமையில நேட்டோ நாடுகளுக்குள்ளாரையே நிறைய பிரச்சனைன்றது போயிட்டு இருக்குதுங்க. அதுலயும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக ஜெர்மனியோட அதிபரா இருக்க மெர்ஸ் என்ன விஷயத்தை பேசி வச்சிருந்தாருன்னா, ட்ரம்போட எந்த விதமான திட்டமிடலும் இல்லாம திடீர்னு அவர் நடத்தின ஈரான் போரால அங்க எந்த ஆட்சி மாற்றமும் நடக்கல, மாறா அமெரிக்காவுக்கு தான் இழப்புங்க அதிகமா ஏற்பட்டிருக்குது. அமெரிக்காவோட சேர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஈரான் போர் பல பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்குதுன்னு மெர்ஸ் ட்ரம்புக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாருங்க. இதோட வெளிப்பாடா ட்ரம்ப் என்ன பண்ணிருந்தாருன்னா, ஜெர்மனி ஒரு நேட்டோ நாடுன்னு கூட பார்க்காம அந்த நாட்டில் இருக்கிற அமெரிக்க படைகளோட அளவை குறைக்கிறதுக்கு உத்தரவிட்டு இருந்தாரு. அதன்படி ரஷ்யா போர் தொடுத்து வராம தடுக்கிறதுக்காக ஜெர்மனியில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அமெரிக்காவோட படைகள்ல 5000 படை வீரர்கள் ஜெர்மனில இருந்து உடனடியாவே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இப்படி படைகளை திரும்ப அழைச்சது சம்பந்தமா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக பேசினதுக்கு ஜெர்மனிக்கு இது தண்டனையான்னு கேட்டீங்கன்னா ஆமா தண்டனை தான் கொடுத்திருக்கிறோம், இன்னும் கூட படைகளை குறைப்போன்ற மாதிரி ட்ரம்ப் தடாலடியா பேசியிருந்தாருங்க. சீக்கிரமாவே ஜெர்மனி, ஸ்பெயின் மாதிரியான நாடுங்க அமெரிக்காவுக்கு எதிராக பேசாம நேட்டோ கூட்டமைப்புல அவங்களுக்கான பொறுப்பு என்னன்றத அவங்க உணர்ந்து நடந்துக்கணும்னு ட்ரம்ப் சொல்லிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனையை ஒரு பக்கம் இருக்க ரஷ்யா அவங்களோட கூரா டெஸ்டிங் சைட்ல நேட்டோ நாடுகளுக்கு எதிராக டூம்ஸ்டே மாதிரியான அணு ஏவுகணைகளை பரிசோதனை பண்றதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. விக்டரி டே பரேடு முடிஞ்ச கையோட ரஷ்யா 2026க்கான நியூக்ளியர் மிசைல் டெஸ்ட் பண்ணணும்ன்றதுல ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க. ஒரே நேரத்துல இந்த கூரா மிசைல் டெஸ்டிங் சைட்ல இருந்து 3 நியூக்ளியர் மிசைல்களை டெஸ்ட் பண்ணணும்னு ரஷ்ய ராணுவம் திட்டமிட்டு இருக்காங்க. இந்த மிசைலுங்க எதுன்னு பாத்தீங்கன்னா RS-28 சார்மெட், அதுக்கப்புறம் RS-26, கடைசியா R-30 புளுவான்ற நியூக்ளியர் மிசைல்ஸையும் ரஷ்யா டெஸ்ட் பண்ண இருக்காங்க. இப்ப ரஷ்யா இந்த 3 நியூக்ளியர் மிசைல்ஸ்ங்களையும் திடீர்னு டெஸ்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, பால்டிக் நாடுகள்லயும் ஆர்டிக் பெருங்கடல் பரப்புலையும் நேட்டோ அவங்களோட போர்ஸை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கு ரஷ்யன் ஃபெடரேஷன் உக்ரைனுக்கு எதிரான போர்ல அதிகமான ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறத அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றாங்க. இது மட்டும் இல்லாம உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கு இந்த நேட்டோ நாடுங்க $100 பில்லியன் பணத்தை கடனா கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. இதோட வெளிப்பாடாதான் நேட்டோ நாடுகளுக்கு எதிர்ப்பை காட்டணும்ன்றதுக்காகவே ரஷ்யா இந்த மாதிரி இப்ப நியூக்ளியர் மிசைல்ஸ்ங்களை ஒரே நேரத்தில் டெஸ்ட் பண்ண போறாங்க. 2026 அமெரிக்காவோட நியூக்ளியர் மிசைல்ஸ்களை குறைக்கிறதுக்கான நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை போட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யா அவங்களோட RS வகையை சார்ந்த நியூக்ளியர் ICBMஸோட அளவை பல மடங்கு அதிகமாக்குறதுக்கு தான் முடிவு பண்ணிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புதினை பொறுத்த வரைக்கும் அடுத்த 50-60 வருஷத்துக்கு ரஷ்யாவை நேட்டோ நாடுகிட்ட இருந்து பாதுகாக்கிறது இந்த நியூக்ளியர் அணு ஆயுதங்கள் தான் அவர் நம்புறாருங்க. அதுலயும்
ரஷ்யா உருவாக்கி வச்சிருக்கிற இந்த RS-28 சார்மெட் ஆயுதன்றது ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய திறன் கொண்டதுங்க. அந்த காரணத்தினால தான் மேற்கத்திய நாடுங்க இந்த அணு ஆயுதத்தை மட்டும் சாத்தான்ன்ற அடைமொழியோட அழைக்கிறாங்க. இந்த டூம்ஸ்டே மிசைல்ஸ்ல ரஷ்யா டெஸ்ட் பண்றது நேட்டோ நாடுகளுக்கு நிச்சயமா கலக்கத்தை கொடுக்குங்க. ரஷ்யாவோட இந்த சாத்தான் அணு ஆயுதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமான தகவல்களை நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சு உண்மைக்கு நெருக்கமான தகவல்களை உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை தாண்டி மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குதுங்க. அதுல தான் இந்த மருத்துவம், கல்வி, இருப்பிடம் இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் இருக்குது. அதை அவங்க பூர்த்தி பண்றதுக்கு மக்களுக்காக அவங்க துணை நிற்கணும். அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.